தோழர், மத்திய அரசாங்கம் சமீபத்தில் யூபிஎஸ்ன்னு ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவித்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளி மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. ஏன்னா இங்கே எல்லோரும் சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த யூபிஎஸ்சில் இருக்கக்கூடியது தனக்கும் பொருந்துமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் தொழிலாளி மத்தியில் இருந்தது. நிறைய பேர் நம்மளை தோழர்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க. அது சம்மந்தமாக நம்ம அவங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நமக்கு தெரிவிக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலை நம்ம நம்மளுடைய சமூக வலைதளம் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் போட்டோம். அது சம்மந்தமாக நிறைய தொழிலாளிகள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை தொகுத்து நான் இப்போ சில கேள்விகள் கேட்குறதில்ல, கொஞ்சம் பதில் சொல்லுங்க தெளிவாக மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டோம். இதனை வச்சு அந்த கேள்வி கேட்டவங்கெல்லாம் யாரை எடுத்தோட கேள்வி கேட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொழிலாளிகள், சாதாரண தொழிலாளிகள் மத்தியில் இருந்து தான் வந்திருக்கு. இப்போ கோவையில் கண்ணன் ஒரு டெக்னிக்கல் தொழிலாளி, அவர் உக்கடம் 2 டெப்போவில் இருக்கார். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது சிபிஎஸ்ஸுக்காக பிடித்தம் செய்யப்படும் பணத்தை நிர்வாகம் செலவு செய்கிறதா அப்படின்றது அவரோட கேள்விதான். இல்லை, பொதுவாக நம்முடைய நிர்வாகம் வருங்கால வைப்பு நிதி, சொசைட்டிக்கு பிடிக்கக்கூடிய பணம், அதே போல் இந்த பென்ஷனுக்கு பிடிக்கக்கூடிய பணம், இது எல்லாத்தையுமே நிர்வாகம் உரிய அக்கௌண்ட்டில் செலுத்துறதில்லை. இப்போ 15,000 கோடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 15,000 கோடியில் சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பணம், அதாவது 1/4/2003க்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களுடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அந்த பணம் இருக்குது. அதே போல் 1/4/2003க்கு பிறகு வேலை செஞ்சவங்களுடைய சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் அந்த பணம் இருக்குது. இந்த சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷனுக்கு நிர்வாகம் போடக்கூடிய பணம் அந்த பணம் இருக்குது. அதே மாதிரி பணிக்கொடை கொடுக்குறோம் இல்லையா, நிர்வாகம் பணிக்கொடை கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஒரு 4% அளவிற்கு டெபாசிட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு பணிக்கொடை கொடுக்க முடியும். அது பணிக்கொடைக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, அந்த ட்ரஸ்ட்டில் டெபாசிட் பண்ணணும். அதுக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய பணம், அதே போல் சொசைட்டிக்கு பிடிக்கக்கூடிய பணம், இந்த பணமெல்லாம் சேர்ந்து தான் 15,000 கோடி. அதனால் சிபிஎஸ் பணமும் சரி, சிபிஎஸ் பணமும் நிர்வாகத்தால் உரிய கணக்கில் செலவு செலுத்தப்படாமல் நிர்வாக தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் எல்லா பணமும் பயன்படுத்தப்பட்டு அக்கௌண்ட்டில் கணக்காக மட்டும் எழுதி வச்சுருக்கிறாங்க.